கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபகம். எல்லோருக்கும் ஐப்பசியில் தீபாவளி வரும். ஆனால் மதுரை வாசிகளுக்கும் சித்திரையிலும் ஒரு தீபாவளி. அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்தை அந்த அளவுக்கு மிக விமர்சையாக கொண்டாடி வருகிறார்கள். திருவிழா நடக்கும் 10 நாட்களும் ஊரே திமிலோகப்படும். மதுரை மற்றும் சுற்றி உள்ள ஊர்களில் இருந்து குடும்பத்துடன் புறப்பட்டு வந்து சேர்வார்கள். எங்கும் இல்லாத சிறப்பாக இங்கு கள்ளழகராக அவதாரம் எடுத்து எழுந்தொரில் இருக்கும் சுந்தரராஜ பெருமாள் சங்கு, சக்கரம், வில், வாள், கதை என பஞ்சாயுதங்களுடன் காட்சி தருகிறார். அது மட்டுமின்றி இங்கு மட்டும்தான் பெருமாளியின் கையில் உள்ள சக்கரம் புறப்பட தயாராக இருக்கிறது. பக்தர்களிடமிருந்து அபயக்குரல் வந்தால் கன நேரமும் தாமதிக்காமல் துஷ்டர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக சக்கரத்தை பிரயோகம் நிலையிலேயே வைத்திருக்கிறார் பெருமாள். மூலவருக்கும் அடுத்தபடியாக அதிமுக்கியமானவர் சோழமலை அரசர் விளங்கும் உற்சவர்தான். அபரஞ்சி என்ற அரிய வகை தங்கத்தாலானவர் சோழமலை அரசர். அபரஞ்சி என்பது வேதலோக தங்கம் என்பதால் உலகத்திலேயே அபரஞ்சி தங்கத்திலான பெருமாள் சிலைகள் 2 இடங்களில்தான் இருக்கின்றன. ஒன்று அழகர் கோயிலிலும், இன்னொன்று திருவனந்தபுரத்தில் உள்ள அனந்த பத்மநாத சுவாமி கோவிலில். சுதமஸ் என்ற முனிவர் நூபுர கங்கையில் தீர்த்தமாடி பெருமாளை நோக்கி தவமிருந்து கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் துர்வாசக மகரிஷி தன் பரிவாரங்களோடு அவ்வழியாக வந்தார். பெருமாளையே நினைத்து கொண்டிருந்த முனிவர் ரிஷி வந்ததை கவனிக்கவே இல்லை. ஆத்திரமடைந்த துர்வாசகர் மொண்டுகோபவ, தவளையாக போ கடவாய் என சாபமிட்டார். உடனே தவளையாகி போன சுதமஸ் சாப விமோச்சனத்திற்கு வழி கேட்ட போது, விவேகவதி தீர்த்தக்கரையில் நீ தவம் பண்ணி கொண்டிரு. சித்ரா பௌர்ணமிக்கு மறுநாள் அழகர் அங்கு வந்து உனக்கு சாப விமோச்சனம் கொடுப்பார் என சொல்லியிருக்கிறார் துர்வாசகர். அதன்படி வைகை கரையில் தவம் பண்ணி கொண்டிருந்த சுதமஸ் முனிவருக்கு விமோச்சனம் கொடுத்த அழகர் மதுரைக்கு வந்து போனதாக புராணங்கள் விவரிக்கின்றன. சித்ரா பௌர்ணமி 4 நாள் முன்னதாக சித்திரை திருவிழா தொடங்கி விடுகிறது. முதல் 2 நாள் கோவிலில் இருப்பார் அழகர். 3ஆம் நாள் மாலை மதுரை நோக்கி புறப்படுகிறார்.